தூத்துக்குடி அருகே தனிப்பட்ட பிரச்சினைக்காக கோயில் கொடை விழாவில் கலந்து கொள்ள விடாமல் வயதான தம்பதியரை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் மாதவன்குறிச்சியைச் சேர்ந்தவர் வேலாயுதம். பனையேறும் தொழில் செய்து வரக்கூடிய இவர் மனைவியுடன் மாதவன்குறிச்சியில் வசித்து வருகிறார். இந்த நிலையில் மகன் மற்றும் மகள்கள் அனைவருக்கும் திருமணமாகி வெளியூரில் வசித்து வருகின்றனர். கடந்த 10ஆம் தேதி தோட்டத்தில் வேலை பார்த்துக் கொண்டிருந்த வேலாயுதத்திடம் அதே பகுதியைச் சேர்ந்த சுயம்புலிங்கம் என்பவர் தகராறில் ஈடுபட்டு இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து சுயம்புலிங்கத்தின் உறவினர்களான ஜனகர், சேகர் உள்ளிட்டோர் வேலாயுதத்தை மன்னிப்பு கேட்க கூறியுள்ளனர். இதற்கு வேலாயுதம் மறுக்கவே வேலாயுதம் குடும்பத்தினரை ஊரை விட்டு விலக்கி வைத்து விடுவதாகவும் கோயிலில் வரி வாங்கக்கூடாது என தீர்மானம் நிறைவேற்றியிருப்பதாகவும் கூறி மிரட்டியுள்ளனர். மேலும் ரேஷன் பொருட்கள் மற்றும் குடிநீரும் பெறக்கூடாது எனவும் மிரட்டியதாக கூறப்படுகிறது. இதனை வாட்ஸ்அப் மூலமும் தெரிவித்தனர். ஊரில் என்னையும் ஊரை விட்டு நீக்கியிருக்காங்க, வரியை விட்டு நீக்கியிருக்காங்க. ஊரில் நான் இருக்கக்கூடாது என்ன சொல்கிறாங்க, தண்ணி எடுக்கக்கூடாதுங்கிறாங்க. ஒன்று உண்டு இல்லைன்னு பண்ணிடுவோம், நீ இங்கே இருக்கவே கூடாது நீ சொல்லி வரியை நீக்கியாச்சின்னு சொல்கிறாங்க. கூட்டம் தண்ணி எடுக்கிறது நான் வந்து பழைய தண்ணியை குடிச்சிட்டு இருக்கேன். இப்போ அந்த பிரச்சனை வந்து 2-3 நாள் தானே ஆகுது. இதுகுறித்து வேலாயுதத்தின் மனைவி ராதா திருச்செந்தூர் வட்டாட்சியர் அலுவலகம் மற்றும் ஆட்சியர் அலுவலகத்தில் அளித்த புகாரின் பேரில் குலசேகரப்பட்டினம் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இதற்கிடையில் மாதவன்குறிச்சி கட்டேரும் பெருமாள் சுடலைசாமி கோயிலில் நடைபெறும் கொடை விழாவிற்கு வேலாயுதம் குடும்பத்தினரிடம் வரி வாங்காத நிலையில் அவர்கள் ஜிபே மூலமும் நேரடியாகவும் வரியை கொடுத்துள்ளனர். அவர்களிடம் வரியை வாங்க மறுத்து திருப்பி வழங்கியதாக கூறப்படுகிறது. மேலும் இன்று நடைபெறும் கொடை விழாவின் போது சாமி தரிசனம் செய்ய சென்றால் உயிருக்கே ஆபத்து ஏற்படும் நிலை உள்ளதாக அச்சம் தெரிவித்துள்ள வேலாயுதம் குடும்பத்தினர் தங்களிடம் கோயில் கொடை விழாவிற்கான வரியை பெற்றுக்கொண்டு தங்களை சாமி தரிசனம் செய்ய அனுமதிப்பதற்கான நடவடிக்கையை அரசு மேற்கொள்ள வேண்டும் என அவர்கள் வேதனையுடன் கோரிக்கை வைத்துள்ளனர். மிரட்டுறாங்க, மன்னிப்பு கேளுங்க நீங்க அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. வரியும் இன்னைக்கு காலையில கொடுத்தோம், வாங்க மாட்டேன்ட்டாங்க. வாட்ஸ்அப் ஜிபே மூலமா போட்டு பார்த்தோம், வாங்க மாட்டேன்ட்டாங்க. நாளைக்கு வந்து ஊர் நிர்வாகிகள்லாம் வராங்களாம். வந்தாச்சுன்னா நாங்கள் வந்து உங்கள் வீட்டு ஜாமானத்தெல்லாம் அள்ளி போட்டு வெளியே அனுப்பிச்சு ஊரை விட்டே துரத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இன்னைக்கு வந்து காலையில். நாளைக்கு என்ன நடக்கும், என்ன நடக்க போகுதுன்னே ஒன்றும் தெரியல. எங்களுக்கு எங்கள் அம்மா அப்பாவுக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லை. நீங்கள் வந்து எனக்கு தக்க நடவடிக்கை எடுத்துடணும் அரசு.